ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்கள் ஆலினால் தமிழச்சி. இப்போ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம குலசாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். குலசாமி அல்லியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி தான் நான் இந்த மாதிரி கொண்டை போட்டு பூ வச்சுருக்கேன். இத்தனை வாட்டி தலை போனிட்டெயில் முடி தான் போடுவேன். இந்த வாட்டி கொண்டை போட்டு பூ வச்சுருக்கேன். ஏன்னா வெயிலுக்கு அவ்வளோ உஷ்ணமாக இருக்குது. அதுக்காக இந்த இந்த என்ட்ரன்ஸு இங்கே இப்படியே நேராக இங்கே கருப்பண்ணசாமி இருக்காங்க. இங்கே கருப்பண்ணசாமி குலசாமி முன்னாடி நேராக கருப்பண்ணசாமி இதோ இந்த குதிரை, அப்புறம் பக்கத்தில் ஒரு கருப்பண்ணசாமி பெரிய அருவாள். இதோ அருவாள். அப்படியே நேராக இங்கே இதோ இந்த சூளம் நாங்கள் தான் வாங்கி வச்சோம் கும்பாபிஷேகம் செய்யும்போது. இங்கே ஒரு சூளம் இருக்குது, அங்கே ஒரு சூளம் இருக்குது. மேலே மண்டபம், கலசம் வச்சு அதுவும் மண்டபம். பூசாரி புடவை நாங்கள் எடுத்துகிட்டு வந்த துணியெல்லாம் எடுத்து அழகாக அம்மனுக்கு அலங்கரிக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. மூணு கலசம் இதுதான் அப்படியே பின்னாடி சைடு இப்படியே போயிட்டு பேக் சைடில் இவங்க கன்னி 7 கன்னி. அவங்க இந்த ட்ரெஸ் இப்போ எடுத்துகிட்டு நாங்கள் கட்டியிருக்கோம். பரவாயில்ல, பூ அழகாக உதிர்ந்து வந்திருக்கு. எங்கேருந்து வந்ததுன்னு தெரில. நான் வெறும் துணி மட்டும்தான் அழகாக கட்டிட்டு போனேன். பாவாடை துணி. அடுத்தது இங்கே நாகத்தம்மன் இருக்குது. எங்கள் குலசாமி அல்லியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். பிளாசப்பாளையத்துக்கு தாண்டி இருக்குது. அப்புறம் இது கருப்பண்ணசாமி இருக்க என்ட்ரன்ஸு. இங்கே இங்கே நம்ம போகிறதுக்கு வர்றதுக்கு இங்கே ஒரு என்ட்ரன்ஸு. இதோ பச்சையம்மன். இவங்களுக்கும் இந்த பாவாடை துணி சாத்தி அழகாக கட்டியிருக்கோம். முடிச்சாச்சு. அடுத்தது இங்கே நம்ம பூஜை புடவையெல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணிட்டோடனே அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம் அம்மனை உள்ள. இப்போ கோயில் சுற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். என் பசங்களோட மருமக பிள்ளையோட நான் வந்திருக்கேன் இன்றைக்கி கோயிலுக்கு. இங்கெல்லாம் தான் நாங்கள் பொங்கல் வைப்போம். இங்கெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வீடியோலெல்லாம் பொங்கல் வைக்கிற வீடியோலாம் போட்டிருக்கேன், பாருங்கள். இதுதான் பெரிய மரம், ரொம்ப வருஷத்து மரம். இது ரொம்ப அது எவ்வளோ ஆண்டுன்னு சொல்கிறாலோ அவ்வளோ அது எனக்கு சொல்ல வரல. அந்த அளவுக்கு பழமையான மரம் இது. வேரெல்லாம் பார்த்திங்களா, இங்கே அப்படியே அங்கங்கே அப்படியே வடித்து அப்படியே ஃபுல்லாக எவ்வளோ தொலைவு வேருங்க. ரொம்ப லாங்லலாம் வரும். இதோ இங்கேருந்து கல்லெல்லாம் எடுத்து பொங்கல்லாம் வைப்போம். இதோ இந்த வாட்டி நாங்கள் பொங்கல் வைக்கல, ஆனால் சாமியை பார்த்துட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு புடவையெல்லாம் வேட்டியெல்லாம் சாத்தி எல்லாம் அலங்கரிச்சிட்டு போகலாம், சாமியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம் நாங்கள். இதோ இங்கே அரச மரம், மேலே அரச மரம். அரச மரத்துக்கு கீழே இதோ நாகக்கன்னி, நாகராஜா, நாகக்கன்னி. அப்புறம் இதோ நாகம் பின்னி பிணைந்து இருக்கிற மாதிரி சிலைங்க. அப்புறம் கணபதி. இங்கே இந்த துண்டு இந்த வேட்டி எடுத்துகிட்டு
கட்டியிருக்கோம். தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு குங்குமம் சந்தனம்லாம் வச்சுட்டு இங்கே இதை பிள்ளையாருக்கு வந்து கட்டி வச்சுருக்கோம். கற்பூரம் ஏற்றும் போது ஃபுல்லாக எல்லாருக்கும் வந்து ஆராத்தனை காமிச்சு தீபார்த்தனை காமிச்சு ஏற்றுவாங்க. அப்படியே காற்று வந்து அப்படியே சலன்னு அங்கே பாருங்கள் கருப்பண்ணசாமி வந்து அந்த வேப்ப மரத்துக்கு கீழே என்ன குளுமையாக அழகாக உட்காந்துட்ருக்காரு. ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம சென்னையில் இருக்கோம். நாங்கள் இங்கே வந்து கிராமத்தில் வந்து இந்த மாதிரி எப்போயாவது தான் நாங்கள் வருவோம். அந்த மாதிரி வரும்போது எனக்கு மனசெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். இங்கே கிராமத்தில் ஒரு வீடு கிராமத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த ஆசையால் தான் நான் என்ன பண்ணுவேன், அடிக்கடிக்க வந்துட்டு இந்த பானையில் வந்து சாதம் வடிப்பேன், சமையல் செய்வேன், கறி செய்வேன். நம்ம கோயிலினுடைய வழக்கம் வந்து கறி, ஆடு அடிக்கிறது, கோழி அடிக்கிறது, அந்த மாதிரி கறியை சமைக்கிறது, பிரியாணி செய்கிறது, அதுதான் வந்து நம்மளுடைய வழக்கம். அதனால் நான் வந்து எப்போவுமே அப்படி இங்கே வந்தோடனே தான் நாங்கள் செய்வோமே அந்த மாதிரிலாம். எங்களுக்கு இது எப்போவுமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு எனக்கு ஆசை. அடுப்பை பற்ற வச்சு அதில் வந்து நம்ம கறி சமைச்சி சாப்பாடு வச்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. அதனால தான் வந்து நான் வந்து கூடுமான அளவுக்கு நம்ம வீட்டிலையே வந்து அடுப்பு அடிக்கடிக்கும் வந்து இதெல்லாம் வச்சு கட்டையெல்லாம் வச்சு வாங்கிட்டு வந்து சமைப்பேன். இங்கெல்லாம் கட்டையெல்லாம் பொறுக்கி அப்படியே ஃபுல்லாக அப்படியே போனோம்னா அப்படியே எல்லா இடத்துல வந்து பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து பற்ற வச்சு கறி சமைச்சு சாப்பிட்லாம். ஆனால் நம்ம வீட்டில் கட்டையை கடையில் வாங்கின்னு வந்து சமைச்சு சாப்பிடணும். அப்படியும் வாங்கின்னு வந்து எல்லாம் சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப இன்பமாக இருக்கும், ரொம்ப ஆசையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து அந்த சைடெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த சைடு ஃபுல்லாக தண்ணி அருவி மாதிரி போகும். இப்போ தண்ணி இல்லை. தண்ணி இல்லாதால நிறைய வந்து காஞ்சிருச்சு. தண்ணி போகிற ஆறெல்லாம் வந்து காஞ்சிருச்சு. இதை பாருங்க, தண்ணி தொட்டியெல்லாம் காஞ்சிருச்சு. இந்த பக்கம் அங்கேருந்து டேம்லேருந்து அருவி அங்கேருந்து திறந்து விட்டு இங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து இன்னும் அப்படியே இதுக்குள்ளே வந்து இதுக்கு அடியில் போகுது பாலம். இதுக்கு அடியில் போயிட்டு இந்த இதுக்குள்ளே அடியில் வந்து இங்கே போயிட்டு வரும். அப்படியே நல்ல நாங்கள் வெயிலில் வந்திருக்கோம். அதனால் காற்று தண்ணி எல்லாம் கொஞ்சம் இல்லை. ஆனால் நம்ம குலசாமி கோயிலுன்றதால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். யூனிவர்சல், தேங்க்யூ யூனிவர்சல். எனக்கு வந்து நம்ம குலசாமி கோயிலுக்கு வர வச்ச ஒரு நல்ல தருணம். தேங்க்யூ யூனிவர்சலுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ 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 யூனிவர்சல். பிரபஞ்சத்துக்கு நன்றி. நம்ம குலசாமி அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. என்னையை பிடிக்கவே முடியாது. நம்ம குலசாமி கோயிலுக்கு வந்துட்டனாலே என்னை பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்த மகிழ்ச்சியும் ஆனந்தம் சந்தோஷம் எல்லாம் வந்துடும். அது என்னதான் ஒரு எப்பயாவது வர்றதால அந்த ஒரு மகிழ்ச்சியா இல்லை அது சாமி மேலே உள்ள அம்மன் மேலே உள்ள ஈர்ப்பா, அது என்னன்னு தெரியல. இதெல்லாம் எங்கள் மாமனார் வந்துட்டு ஓடி விளையாடின ஊர் இது. இன்னும் பின்னாடி வந்துட்டு நம்ம பூசாரியோட எங்களோட நிலம்லாம் இருக்குது. எங்களோட மாமனாருடைய வீடு அதெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து இப்போ எடுத்து நாங்கள் க்ளீன் பண்ணி எல்லாம் செய்கிற அளவுக்கு இல்லை. எல்லாரும் சென்னையிலே இருந்துட்டதால் எங்களால் வந்து சென்னையிலே இருந்துட்டதால் எங்கள் மாமனார் இடத்துல வந்து எதுவும் நாங்கள் பண்ண முடியாது. நாங்கள் எந்த ஒரு இதுவும் செய்ய முடியல, யூஸ் பண்ண முடியல. இது பாருங்கள், இந்த மரம் வந்து எங்கெல்லாம் வேர் பிடிச்சி போயிருக்கு பாருங்கள். இதோ அவ்வளோ பெரிய மரம். இப்போ நான் வந்து கொரட்டூர் சாரி எப்போவுமே இருக்கிற பிளேஸை சொல்ல மாட்டாங்க, நானும் அப்படி தான் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்துட்டு நான் இப்போது வேறு வீட்டில் இருந்திருந்தேன். வாடகை வீட்டில் தான் வந்து லீஸ்க்காக இருந்திருந்தேன். இப்போ நான் வந்து காலி பண்ணிவிட்டு சொந்த வீட்டுக்கே வந்துட்டேன். சொந்த வீட்டில் கொஞ்சம் நேரம் சரியில்லை, அங்கே இருக்க வேண்டாம், கொஞ்சம் மாறுங்க அப்படின்னு சொன்னாங்க.
அதுதான் நாங்கள் இப்போ சேலுக்காக சொல்லியிருக்கோம். சேல் பண்ணிவிட்டு அந்த வீடை நாங்கள் இப்போ வேறு இடத்துல பார்த்து இடமா இருந்தால் வாங்கி கட்டிக்கிட்டு வருவோம். கொஞ்சம் பிளான்லாம் வச்சுருக்கேன். இடமா இருந்தால் வாங்கி கட்டிக்கிட்டு வருவோம். அப்படி கட்டின வீடே கிடச்சிதுன்னா ஒரு வில்லா டைப்பில் பார்த்துட்ருக்கேன். அது கிடச்சாலும் ஓகே, வாங்கிடுவோம். இது பார்த்திங்களா என்ன அழகாக மிஷின் போட்டு ஓட்டி வச்சுருக்காங்க. டிராக்டர் போட்டு ஓட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன போட போகிறாங்கன்னு தெரியலை. இதெல்லாம் வந்து நம்ம பூசாரி தாத்தாவுடைய இடம். அப்படியே கண்ணு கெட்டின தூரத்துக்கு அவ்வளோ இடமும் வந்து நம்ம பூசாரி தாத்தாவது தான். எனக்கு நம்ம சென்னையை விட எனக்கு இங்கே தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலை இல்லை. ஏன்னா நான் மட்டும்தான் விரும்புகிறேன் இங்கே வந்து வரணும் அப்படின்ட்டு. இங்கே வந்துட்டு எனக்கு ஆசையாக இருக்குது இங்கேயே இருக்கணுன்ட்டு. ஆனால் வந்து இங்கே நான் மட்டும்தான் விரும்புகிறேன். இந்த கிராமத்தினுடைய காற்று, கிராமத்தினுடைய இந்த சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி. உண்மையாகவே சொல்கிறேன், இந்த மண்ணில் நிற்கும்போது ஒரு சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாமே எனக்கு கிடைக்குது. அது ஏன்னு தெரியல. பிரபஞ்சத்துக்கு தான் உண்மையாகவே நன்றி சொல்லணும். என்னை அடிக்கடிக்க வந்துட்டு இங்கே கோயிலுக்கு வர வைப்பாங்க, குலசாமி கோயிலுக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க குலசாமி கோயிலுக்கு போகவே முடிய மாட்டேங்குதுன்னு. ஆனால் என்னை அடிக்கடிக்க குலசாமி வர வச்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் என் மேலே ஈர்ப்பு போல் இருக்குது. எனக்கு அவங்க மேலே ரொம்ப ஈர்ப்பு. இந்த யூனிவர்சலுக்கு தான் வந்து நான் தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ யூனிவர்சல். ரொம்ப அழகாக, ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்க, சூரியன் வந்துட்டு அழகாக சஞ்சரிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் வேறு யாருமே விரும்ப மாட்டாங்க. சும்மா வந்து பார்த்துட்டு போகிறோமா அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் எனக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு இங்கே அப்படியே நின்றுட்டு அப்படியே சுற்றணும். அப்படியே நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக மாறிடுவேன். இந்த இடம்லாம் பார்த்தேன்னா நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக மாறிடுவேன். உங்களுக்கு பார்க்க எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. இதே ப்ளசண்ட்டு தான் எனக்கு எப்போவுமே. நான் வீட்டில் இருக்கும்போது கூட நினச்சி பார்த்துப்பேன் இந்த இடத்த. நான் வீடியோஸ் எடுக்கிறேன்ல, அந்த வீடியோஸை நானே போட்டு போட்டு பார்ப்பேன். நம்ம குலசாமி ஊர், இந்த ஊர், இந்த லேண்ட், இந்த கிராமம், இந்த நிலம், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு. நடுவில் வந்துட்டு அம்மா கால் பண்ணினாங்க. அம்மாவுடைய நம்பர் கூட இதில் வந்திருக்கும். அந்த மாதிரி வந்து இது ஃபுல்லாகவே போதார். இங்கே வந்துட்டு பம்பு செட் இருக்கு. ஆஹா, இது என்னது? இது பாருங்க, இது என்னதுன்ட்டு. இது என்ன செடியே? இது உங்களுக்கு தெரியுதா என்ன செடின்ட்டு? ஆனால் நான் அப்படியே பிச்சுட்டேன். நான் என்ன செடின்னு தெரியல. சரி, நம்ம பூசாரி தாத்தாட்ட கேட்போம் இது என்ன செடின்னு சொல்லிட்டு. மட்டும் என்ன செடின்னு சொல்லிட்டு நம்ம பூசாரி தாத்தாட்ட கேட்போம். இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக புதக்குழியாக இருக்குங்கெல்லாம். அடியிலலாம் ஃபுல்லாக வந்துட்டு புதக்குழியாக இருக்குது. அந்த சைடெல்லாம் புதார் மாதிரி இருக்குது. இது பாருங்கள், செடி மேலாம் நடந்து வரலாமான்னு தெரியல. நடந்து வந்துட்டுருக்கேன். ஐயோ, இது ஒன்றும் இல்லைங்க, நானே கண்டுபிடிச்சிட்டேன். என்னென்னா இதை பார்த்திங்களா, இது வந்துட்டு சம்பங்கி வந்துட்டு இந்த சம்பங்கி ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் சம்பங்கி. அது வந்து நட்டு வச்சுருக்காரு. அதை போய் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இருக்கட்டும், இங்கேயே இருக்கட்டும். நான் ஏற்கனவே நிறையா எடுத்துகிட்டு போனேன். இங்கேருந்து நிறைய கிழங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் நிறைய பதியம் வச்சேன்.
வச்சுட்டு, ஆனால் வந்து செடி மட்டும் நல்லா ஒசரமாக அழகாக வந்தது. ஆனால் பூவே காணும். அதுக்குள்ளே வந்து திரும்பவும் காஞ்சி போச்சு. இதை பார்த்திங்களா, ஃபுல்லாக வந்து சம்பங்கி அவ்வளோ அழகாக இருக்குது. இதோ எல்லாம் பூத்து இருக்கு. நான் வந்து கோயிலாண்டிருந்து அவ்வளோ தொழுவு நடந்து வந்துட்டேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நான் பார்த்து ரசிக்கிறது அனைத்தும் நீங்களும் பார்த்து ரசிக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக அவ்வளோ தொழுவு நான் நடந்து வந்துட்டேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டேன். இங்கே தான் தண்ணி திறந்து விட்டாங்கன்னா இந்த பைப்பில் வந்துடும். அழகாக அதுவும் அங்கே இருக்குது, டிராக்டரும் இருக்குது, அங்கே பம்பு செட்டும் இருக்குது. இந்த ஊருக்கு சம்பங்கி. சரி, நம்ம இப்போ வந்து கோயிலில் அங்கே சாமிக்கிட்ட போகலாம். அவங்க வந்து அலங்கரிச்சிட்ருப்பாங்க. சாரீலாம் கட்டிட்டு அழகாக சாமிக்கு வந்து அலங்காரம் முடிச்சிட்ருப்பாங்க. நிறைய பூச்சிங்கெல்லாம் பறக்குது. அதுதான் வந்துட்டு ஒரு கஷ்டமான இது. எனக்கு இங்கே இருக்கணும், எனக்கு இந்த இயற்கை, இந்த ஒரு இதெல்லாம் வந்து ஆனந்தம், மகிழ்ச்சி, எல்லாமே சந்தோஷம் எல்லாமே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெறித்தனமான ஒரு அன்பு வந்து இந்த கிராமத்து மேலே இருக்குது. இந்த அள்ளிக்குழி கிராமமும் எனக்கு சாதாரணமாகவே கிராமம்லாம் ரொம்ப பிடிக்கும். இதில் பத்தாத்துக்கு நம்ம குலசாமியோட கிராமம் இன்னமும் சொல்லவே வேணாம், ரொம்பவே பிடிக்கும். இருந்தாலும் அப்படியே பேசிக்கிட்டே ஏறி வந்துட்டேன். இன்னும் ஹைட்லேருந்து ஏறணும், இறங்கணும். ஆமாம், என்ன சொல்லிகிட்டே வந்தனே, ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து ஒரே பூச்சி பறந்து வருது. பூச்சி பறந்து வருது. ஆனால் வந்துட்டு இது பார்த்திங்களா, இது இங்கே பட்டர்ஃப்ளை வந்து நிறைய இருக்குது. இருங்க, இங்கே வந்து பட்டர்ஃப்ளை வந்து நிறைய இருக்குது. பட்டர்ஃப்ளை இருக்க இடத்துல வந்து பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்குதுன்னு அர்த்தம். பட்டர்ஃப்ளை வந்து நிறையவே இங்கே இருக்குது. இது பாருங்கள், நம்ம எடுக்கிறதுக்குள்ளே அப்படியே பறந்து போயிடுது. பார்த்தீங்களா, பட்டர்ஃப்ளை ஒரே இடத்துலையே இருக்க மாட்டேங்குதுங்க, எல்லாம் பறந்து போயிட்டே இருக்குது. யுனிவர்சலுடைய ஆசீர்வாதம் வந்து நம்மளுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இந்த மாம்பழத்தை வந்துட்டு அழகாக சாப்பிட்டு ருசிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பட்டர்ஃப்ளை. இது பாருங்கள், இந்த பட்டர்ஃப்ளை வந்து இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு ருசிச்சுக்கிட்டு இருக்கு. செம்மையாக இருக்குது. இதோ வெள்ளை கலர் பட்டர்ஃப்ளை பார்த்தா இன்னும் ஹாப்பி. கன்ஃபார்ம் பிரபஞ்சம் வந்து நம்ம கூடவே இருக்கிறதா ஒரு இது பட்டர்ஃப்ளை வந்து நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னா நம்ம கூட வந்து பிரபஞ்சம் நம்ம கிட்ட, நம்ம தொடுற அளவுக்கு, நம்ம தொட்டு பார்க்குற அளவுக்கு கிட்ட இருக்குன்னு அர்த்தம். நமக்கு துணையாக நமக்கு பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். இந்த பூ பாருங்கள், இந்த பூ வந்துட்டு என்ன பூன்னு தெரியல. இந்த பூ வந்துட்டு மொட்டு க்ரீன் கலரில் நிறைய மொட்டு வச்சு அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் பூத்துக்கிட்டுருக்கு. சரி, நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி வந்து பட்டர்ஃப்ளை எல்லாம் இருந்துச்சு. அப்படியே நான் வந்து நின்ன உடனே கொஞ்சமாக எல்லாமே பறந்து போயிடுச்சு.
இது பார்த்திங்களா, இந்த செடி வந்துட்டு க்ரீன் கலரில் கனகாம்பரம் இருக்குல்ல, கனகாம்பரத்துலேயே வந்துட்டு ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் பார்த்துருப்போம். இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது. நம்ம வந்து ஒரு 2 இனுக்கு வந்து எடுத்துப்போம். இந்த மாதிரி விதை மாதிரி வந்து அதுக்கப்புறம் மொட்டாக வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீன் கலரில் பூ பூத்துருக்கு. இது மட்டும் நம்ம வந்து எடுத்துப்போம். ஆமாம், புடுங்கவே முடியல. இப்போதைக்கு இது ஒன்று எடுத்திருக்கேன். பார்க்குற இடத்துலலாம் செடிங்களை எடுத்து பழக்கம் ஆயிடுச்சு. அதனால் பழக்க தோஷம் விட முடியல. ஆமாம், போதும், இது ஒன்று தான் எடுக்க முடிஞ்ச. மீதியெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது. இது ஒரே செடி மட்டும் வேரோடு கிடச்சிருக்கு. இன்றைக்கி நாங்கள் வெஜிடபிள் பிரிஞ்சி வந்துட்டு நாங்கள் வெஜிடபிள் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து இங்கே செய்கிற டைமும் செய்கிற இது இல்லை சூழ்நிலை. அதனால் நாங்கள் வந்து இந்த வாட்டி வந்து வெஜிடபிள் பிரியாணி வாங்கி வந்துட்டோம். கோயில் பூஜையெல்லாம் முடித்து, அபிஷேகம்லாம் முடித்து, கோயில் பூஜை முடித்து, தெய்வத்தனெல்லாம் காமிச்சு முடித்து, அதுக்கப்புறமா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இங்கே படுத்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். காத்து கட்சி காத்து கடிக்கணும். இந்த சாவி எல்லாம் வந்துட்டு வண்டி சாவிங்க, வீட்டு சாவி எல்லாமே இருக்குது. இதை வந்து அம்மாக்கிட்ட வச்சு கொடுங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. ஆசீர்வாதம் லாஸ்ட் எல்லாம் ஆசீர்வாதம் ஒண்ணு பண்ணுங்க. செல்வா, அவசரப்படாதீங்கண்ணா, கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. நான் எடுத்து தரேன் கவர், நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு கொடுங்க. சேர்ந்து கொடுக்கணும் பிரியாவோட. அவசரப்படாது, பொறுமையாக கொடுங்க. எல்லாம் இங்கே இருங்க.
இருப்பா வெயிட் பண்ணு. வந்தவங்களுக்கு கொடுத்தாச்சா, அதை அப்படியே வச்சிருங்க. இவங்க இங்கே தான் நிற்கணுமா? இந்த பக்கம் தான். சரி. எல்லாத்துக்கும் கொடுங்க, நான் கீழே குடிக்கிறேன், மொத்தம் போட்டுக்கிறேன். கொடு கொடு புதுசாக கொடு. போட்டு ஆசீர்வாதம் பண்ணி முடிஞ்சா